இந்த இடத்துல வந்து நாங்கள் டென்ட்லாம் போட்டு குக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ்ஷிங்கும் பண்ண போகிறோம். எடுங்க முடியல டோ பண்ணிடணும் சொல்லுவான் எல்லாம் அதே சொல்கிறான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சரிங்க ரைட். நல்ல சைஸில் ஒரு மீன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படியும் பிடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். சூப்பரான லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட ஃபேவரட்டான லொக்கேஷன். இந்த இடத்துல வந்து நாங்கள் டென்ட்லாம் போட்டு குக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ்ஷிங்கும் பண்ண போகிறோம். மீனே மாட்டலை அப்படின்னா கூட இந்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். கூட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துருக்காங்க. டென்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி பைட் ஃபிஷிங் தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத் பிரசன்னா வந்து எல்லாம் தூக்கிட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். மீன் மாட்டுதோ இல்லையோ செம்மையாக இருக்கு. ஓகே காய்ஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பைக் பார்த்தீங்கன்னா மடவு யூஸ் பண்ணுறோம். போதும் போதும் விடுங்க, அதெல்லாம் ஒன்று அலையில லைட்டாக அப்படி ஆடும். ட்ராக் டைட் வச்சுக்கோங்க, லூஸாக இருக்கும். ரைஸ் மொத்தமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ராடில் பைக் போட்டிருக்கோம். அந்த சைடில் 2 ராடு, இது ஒரு ராடு, அப்புறம் இந்த சைடில் ஒரு ராடு. இப்போ 4 ராடில் பைக் போட்டிருக்கோம். அங்கே யாரும் ஸ்ட்ரைக் அடிக்குதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி லெஜண்ட்ஸ் எல்லோரும் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சென்னையில் ஃபுல்லாகவே ஒரே வண்டி காமிக்க மாட்டாங்க. எல்லாம் மாட்டுதான் அவங்க. ஏன்னா அவங்க பயங்கர டூரிசம்ல ஏதாவது எங்க மாட்டீங்கன்னா அவனே வந்துட்டு முதல்ல பிளேயர் எடுக்க சொல்லுவான். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது எடுங்க முடியல டோ பண்ணிடணும் முதல்ல சொல்லுவான். எல்லாம் அதே சொல்றான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சரிங்க லைட்டாக மைல்டாக ரொம்ப ஃபுல்லாக கொடுக்குறாரு. மைல்டாக கொடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே கிடைக்கல. ஆனாலும் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரதர் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. சிக்கன் அடுத்தது என்னது? என்ன மீன் அது? என்ன மீன் அது? யூஃபிஷ். நல்ல சைஸில் ஒரு மீன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படியும் பிடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்னைக்கு செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். பைட்டும் போட்டு வச்சிருக்கோம், பாப்போம் நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு. சரி, அதெல்லாம் ஓகே. மீன் க்ளீன் பண்ணாம வாங்கி வந்திருக்காரு. சரி, க்ளீன் பண்ணி நாசமாயிடும். இந்த சைஸ் சரியா தெரியல, டார்க்கா இருக்கு.
இவரு இவரு 4 பேர் ஒண்ணா சேர்ந்து சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கேமரா லைட் எடுத்துன்னு வர மறந்துட்டேன், இருட்டாயிடுச்சு. கரிதான வச்சுட்டு இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வாட்ஸ்அப் மாட்டிக்க போகுது. மீனுக்கு வந்து மசாலா போட்டுட்டு இருக்காங்க. உப்புலாம் கரெக்டா போட்டீங்களா இல்ல சிக்கன் மாதிரி அதிகமாயிடுச்சா? அதை வேற வீடியோ கடல்ல விட உப்பு விட அதிகம். கடல்ல இருக்க உப்போட அதிகமா? நானு இதுக்கு மேல அவரு கோபி எக்ஸ்ட்ரா போட்டா உண்டு. நான் போட்டா பக்காவா இருக்கும். நல்லா டேஸ்டே பண்ண தேவையில்லை. நல்லா சின்ன சமைக்கிறாங்க. வேற லெவல். மாத்திக்கிறேன். எங்களுக்கு இன்னைக்கு ஃபிஷ் கிடைக்கல, இருந்தாலும் செம்ம ஹாப்பினஸ். என்ன நிறைய ஊத்திட்டு இருக்க? அப்பதான் ஒட்டாம வரும். ஒரு செமையான ஃபிஷ் ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வா. போதும், இதுக்கு மேல எங்க பக்கத்துல வர்றது? பொறுமையா பொறுமையா. எதுவுமே இல்லாத இடத்துல இப்படிதான் எதையாவது வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏய் பார்த்து. என்ன மீன் ப்ரோ? இந்த பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வந்து முசப்பாறை. இன்னொன்று வந்து இது குருவான்னு லோக்கல் குருவா. லோக்கல் கொடுவா இந்த மாதிரி பெரிய பீஸா? சாப்பிட்றீங்களா? வாங்க அண்ணா, இது கையில் எடுத்துக்க. நான் கல் கையில் எடுத்துக்கணும். இல்ல அது உடம்புல ஏறுறது எடுத்துக்கோங்க. சூடாகுது. ஆனா அந்த தோல் மேல ஊறுறத காட்டு வரல. ரொம்ப சூடுதான். ஆனாலும் அது பிரச்சனை இல்லை. வச்சாங்க. சரி, அது நம்ம ஒருத்தர் கேட்கவே இல்ல. அதெல்லாம் கிடையாது, தோல் வழியா ஏறாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ஃப் ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு எந்த மீனும் ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அவுட்டோரில் ஒரு குக்கிங் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மீன் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு மூமெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.